ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ இறந்தவர்கள் இறந்த பிறகு எங்கே போனாங்க? இல்லை நம்ம கூட பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, சிரிச்ச முகத்தோடு பேசிகிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா காணும். உடம்பு இருக்குது, ஆனால் அவங்கள மட்டும் காணும். எங்கே தான் போகிறாங்க அவங்க? ஏன்னா அதை பற்றி தெரியாமல், அதை பற்றி எந்த புரிதலும் இல்லாமல் ஒவ்வொரு மதத்திலும் அந்த இறந்த நாளன்று ஏதாவது பண்ணுறாங்க இல்லையா? திதி கொடுப்பாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. அது ஒரு பக்கம். அது இல்லாமல் எந்த மதமாக இருந்தாலும், நாஸ்திகராகவே இருந்தாலும் அவங்கள பற்றி நினச்சி அழுதுகிட்டே இருக்கிறாங்க. திரும்ப வரமாட்டாங்களா, அது கனவாக இருக்கக்கூடாதா இறந்தது அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா பெரும்பாலும் அந்த மாதிரி பிரியமானவர்கள், நெருக்கமானவர்கள் இறக்குறாங்க, உங்களுக்குள்ள மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அந்த மரணம் அப்படின்னா, உங்களுக்கு கனவில் வந்துக்கிட்டே இருப்பாங்க. எந்த அளவுக்கு தெரியுமா? உங்களுக்கு ஒரு டைமுக்கு அப்புறம் நிஜமாக அவங்க இறந்துட்டாங்களா அல்லது இருக்கிறாங்களான்னு உங்களுக்கே கன்ஃபியூஷனாக இருக்கும். இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி திரும்ப 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 கனவில் வருவாங்க. இது எல்லாமே கடவுளுடைய கருணைன்னு தான் சொல்லணும். அது கடவுளுடைய தாய் அன்புன்றது அதுதான். அதாவது இது என்னன்னு சொல்கிறது, நீங்கள் நாஸ்திகனாக கூட இருக்கலாம், கடவுளை கண்ணாப்பின்னு திட்டலாம். ஆனால் உங்களுடைய அன்பு உங்களுடைய இந்த உடலை கொடுத்த லௌகீக அம்மா மீது இருக்குது உதாரணத்துக்கு, அல்லது கணவன் மீது இருக்குது அப்படின்னும்பொழுது, என் குழந்தை கஷ்டப்படுது, அந்த குழந்தை கஷ்டப்படக்கூடாது, ஸோ ஒருத்தரை பிரிஞ்சிட்டோன்னு கஷ்டப்படுது, அந்த பிரிவே தெரியாத மாதிரி அவங்களுக்கு திரும்ப 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 கனவில் அந்த நபரை வர வச்சு, ஒரு சிலருக்கு காட்சியாக கூட தெரியும், அவங்க இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். சில சமயம் குரல் கேட்கும், சில சமயம் அவங்களுடைய உடலின் வாசனை, அந்த வேர்வை வாசனையெல்லாம் அடிக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என் கூடவே இருக்காங்க அப்படின்ற அந்த உணர்வு, ஒரு தைரியத்தை கொடுப்பதற்காக கடவுள் பண்ணுறார். கடவுள் பண்ணுறாருன்னா என்ன அர்த்தம்? நிஜமாக அவங்க அங்கே வர்றது கிடையாது. உடலை விட்டு வெளியே போன உயிர் மீண்டும் உடலுக்குள் வருவது சாத்தியம் இல்லாதது. இது பைபிளில் கூட இருக்கும். உடலை விட்டு பிரிந்த உயிர் மீண்டும் வருமா? அப்புறம் நான் என்னத்துக்கு அதுக்காக அழுவணும் அப்படின்ட்டு தாவீது தன் மகன் இறந்த பொழுது சொல்லுவான். ஸோ அதனால் கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள்லாம் அழக்கூடாதுன்னு ஒரு நியமம் இருக்குது. ஸோ எல்லோரும் முன்னாடி அழட்டினாலும் கண்டிப்பாக அழுவாங்க இல்லையா? சரி, இப்போ எங்கே தான் போகிறாங்க? இதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம தெரியாததுனால தானே அவ்வளோ துக்கம். கன்ஃபார்மாக இப்போ உங்கள் பையன் நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்க, சரி கன்னியாகுமரியில் இருக்கிறீங்க, கன்னியாகுமரியிலேருந்து சென்னையில் போய் படிக்கிறான். இப்போ நீங்கள் அழுவீங்களா? ஏன்னா உங்களுக்கு தெரியும் அங்கே இருக்கிறான்ட்டு. அப்போ அழ மாட்டீங்க. இறந்தால் ஏன் அழுகுறாங்கன்னா, அடுத்தது என்ன ஆச்சு, எங்கே போனாங்க, எதுவுமே தெரியல. அது ஒரு முக்கியமான காரணம். இன்னொன்று, உங்களை நடுத்தெருவில் விட்டுட்டு போனால் அழுவீங்க, அது வேறு விஷயம். பட் ஜென்ரலாக அவங்களுக்காக நீங்கள் அழுகிறீங்க, அவங்க மேலே அன்புனால் அழுகுறீங்கன்னா, ஆல்ரெடி அங்கே இருக்கிறாங்க அப்படின்னும்போது நீங்கள் அழ வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இறந்தவர்கள் எங்கே போகிறாங்க? ஸோ ஜென்ரலாக உலகத்தில் என்னென்ன நம்பிக்கை இருக்குது, உலகம் ஃபுல்லாக என்ன நம்பிக்கை இருக்குது? ஒன்று சொர்க்கத்துக்கு போயிருப்பாங்க அல்லது நரகத்துக்கு போயிருப்பாங்க. ஸோ இதுதான் நம்பிக்கை இருக்குது. இந்து மதத்தில் பார்த்திங்கன்னா பிரேத்தாத்மாக்களின் உலகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அங்கேருந்து சில சமயம் இந்த அமாவாசை, மகாலய அமாவாசை இந்த மாதிரி நேரத்துக்கெல்லாம் பூமிக்கு வரும். அப்போ அந்த ஆத்மாவுக்கு உங்களுக்கும் ஏதோ ஒரு கொடுக்கல் வாங்கல் கணக்கு இருக்குது. உங்கள் மேலே ஒரு அதிருப்தியாக இருக்குதுன்னா அந்த ஆத்மாவை திருப்திப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அது. அந்த நேரத்தில் திதி கொடுங்க. இந்த மாதிரி இந்து மதத்தில் நம்பிக்கை இருக்குது.
அதே மாதிரி இறந்த உடனே பார்த்திங்கன்னா தலைமாட்டில் ஒரு விளக்கு வைப்பாங்க. ஏன்னா அது சொர்க்கத்துக்கு போகுது அல்லது பித்ருலோகத்துக்கு போகுது அப்படின்னா போகிற வழி இருட்டாக இருக்கும். பித்ருனா இறந்தவர்கள் இருக்கிற உலகம். ஸோ போகிற வழி இருட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக விளக்கு ஏற்றி வைக்கிறோம், இருட்டில் போய் சிக்கக்கூடாது, வெளிச்சத்தில் போகணுன்ட்டு. இப்படி இது இந்து மதத்துடைய நம்பிக்கை பழக்கம். ஸோ அது எங்கேயோ போகுது, இங்கே விளக்கு ஏற்றி வச்சிங்கன்னா அதுக்கு எப்படி அங்கே வெளிச்சம் தெரியும் அப்படிங்கிற லாஜிக்கான கொஸ்டின்லாம் இடிக்கும். அடுத்தது கிறிஸ்தவ முஸ்லீம் மதத்தில் பார்த்திங்கன்னா அவங்க கல்லறையிலே இருக்கிறாங்க. கடைசியில் கடவுள் வந்து எழுப்பார். அதுக்கப்புறம் அவங்களுடைய பாவ புண்ணிய கணக்கு இதை பற்றி நியாய தீர்ப்பு நாளில் கேட்பார். கேட்டுட்டு கடைசியில் ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணுவார். நீ சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு லாய்க்கு இல்லை நரகத்துக்கு போகிறது லாய்க்குன்னு அனுப்பிச்சிடுவார். ஸோ அப்போ எல்லா மதத்துலேயுமே இறந்தால் சொர்க்கம் நரகத்துக்கு உடனடியாகவோ அல்லது லேட்டாகவோ போகணும் அப்படின்னு இருக்குது. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லா மதத்துலேயுமே அவர் சொர்க்கத்துக்கு போயிட்டார் அப்படி தான் சொல்லுவாங்க. இந்து மதத்தை தவிர இந்து மதத்துலேயும் அதுவும் சொல்லுவாங்க, அல்லது மறுஜன்மம் எடுத்திருப்பாங்க, எங்கே பிறந்தாங்களோ தெரியல அப்படி சொல்லுவாங்க. ஆனால் எந்த மதத்துலையுமே அவர் நரகத்துக்கு போயிட்டாருன்னு சொல்கிறது கிடையாது, அவங்க எவ்வளோ மோசமானவர்களாக இருந்தாலும் சரி. ஏன் அப்படி சொல்கிறது இல்லை அப்படின்னா, அவங்க சொல்கிறது உண்மையும் கூட. யாருமே அதாவது நரகத்துக்கு போயிட்டார் அப்படின்னு சொல்லலை. ஏன் சொல்லலை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. எல்லாருமே சொர்க்கத்துக்கு போயிட்டாருன்னுவாங்க, சந்தோஷமாக சொல்லுவாங்க சொர்க்கத்துக்கு போயிட்டார், அல்லது அவர் பண்ண காரியத்துக்கு கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு தான் போவார் இப்படி சொல்லுவாங்க. இப்போ கடவுள் கேட்குறாரு, பிரம்மகுமாரிகள் மூலமாக இறைவனே நேரடியாக வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். ஸோ அவர் கேட்குறார், சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னா இப்போ அவங்க சொர்க்கத்தில் இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆகுது. உலகத்தில் ரெண்டே விஷயந்தான் இருக்குது, சொர்க்கம் இல்லைன்னா நரகம், அவ்வளோதான். அது தெரியாமல் நாம் என்ன நினச்சிக்கிறோம், நாம் பூமியில் இருக்கிறோம், சொர்க்கம் வேறு எங்கேயோ இருக்குது, நரகம் வேறு எங்கேயோ இருக்குது அப்படி புரிஞ்சுக்கிறோம். ஸோ எல்லா மதத்துலையுமே பூமியை கடவுள் தான் படைத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கடவுள் பூமியை எப்படி படைப்பார்? துக்கம் நிரம்பிய உலகமாக இப்போ இருக்கிற மாதிரி படைச்சிருப்பாரா, அல்லது சொர்க்கமாக படைச்சிருப்பாரா? சுகம் நிரம்பிய சொர்க்கமாக தான் படைத்திருப்பார் இல்லையா? அப்படி இருந்த அதே பூமி இன்றைக்கி நரகமாக மாறிடுச்சு, மாற்றிட்டோம். நம்ம கார் ஷோரூம்லேருந்து வரும்போது புதுசாக தான் இருக்குது, அதை 20-30 வருஷம் கழித்து நீங்கள் பழசாக்கிடுறீங்க. பழைய காரை கம்பெனிக்காரங்க கொடுக்கல, அவங்க கொடுக்கும்போது புத்தம் புதியது. அதுமாதிரி இந்த உலகத்தை புத்தம் புதிய சொர்க்கமாக மாற்றி தான் கடவுள் கொடுக்குறார். இப்போ இது துக்கம் நிரம்பியதாக ஆயிடுச்சு. யாருமே இறந்தவர்கள் நரகத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு ஏன் சொல்கிறதில்ல தெரியுமா? இப்போ வந்து சென்னையில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சென்னையிலேருந்து ஒருத்தர் வெளில போயிட்டார். யாராவது அவர் சென்னைக்கு போயிட்டாருன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க இல்லையா? ஏன்னா அவர் சென்னையிலேருந்து வெளில போயிருக்கிறார். ஸோ அந்த மாதிரி ஏன் யாருமே வந்து இறந்தவங்க நரகத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்லலை அப்படின்னா, அவங்க ஆல்ரெடி நரகத்தில் தான் இருக்கிறாங்க. ஸோ நரகத்துலேருந்து நரகத்துக்கே போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் அவங்க சொல்கிறது கிடையாது. சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்கிறது இல்லை, ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகுது, இது நரகம் அப்படின்ட்டு. ஸோ அப்போ இவ்வளோ நேரம் இருந்தது சொர்க்கம் கிடையாது, நரகத்தில் தான் இருந்தோம், இப்போ நரகத்துலேருந்து தப்பிச்சு சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கப்பா, நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ எங்கே தான் போகிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னு சொன்னாங்களே தவிர சொர்க்கத்துக்கு போயிட்டாங்களான்றது யாருக்கும் தெரியாது. நம்ம சொல்ல வந்தது சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னு சொன்னால் அப்போ இது நரகம் தானே அர்த்தம் அப்படின்றதும். சரி, அப்போ இறந்தவர்கள் இப்போ எங்கே போகிறாங்க அப்படின்னா,
ஒரு இந்த காலச்சக்கரம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். இது 5000 வருட காலச்சக்கரம். இதில் முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம். சொர்க்கத்தில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாத பரிசுத்தமான மனிதர்கள் வாழ்வாங்க. அவங்கள தான் தெய்வம்னு இன்னைய வரைக்கும் இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிட்றோம். அது யாரும் இல்லை, சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்கள். இதே பாரத பூமி சொர்க்கமாக இருக்கும்போது வாழ்ந்தவர்கள் எங்கே போயிட்டாங்க? எங்கேயும் போல் மறுஜன்மம் எடுத்து இதே பூமியை 2500 வருஷம் கழிச்சு இதே பூமி நரகமாகும்போது நரகத்தில் பிறக்க ஆரம்பிக்கிறாங்க. நரகமாகுதுன்னா என்ன அர்த்தம்? அவங்க எப்போ பாவம் செய்ய ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ இது நரகம். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் வந்துடுது. எப்படி வருதுன்னா, சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்வில் தான் இருப்பாங்க. ரொம்ப அழகாக இருந்தாலும் உடல்னு தன்னை நினைக்காம இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா நான் அப்படின்ற உணர்வில் இருப்பாங்க. அதாவது ஆத்மானா உயிர், அது பூர்வமத்தில் நட்சத்திரம் ஜொலிக்கினால் தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ அந்த ஆத்மானு தன்னையும் உணர்ந்து பிறரையும் ஆத்மானு தான் உணர்ந்து பழகுவாங்க. அவங்களுடைய கவனம் ஆத்மாவில் தான் இருக்கும். ஸோ அதனால தான் அங்கே காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. ஆனால் 2500 வருஷம் கழிச்சு என்ன ஆகிடும்னா, உடல் என்பதை மறந்து ஆத்மான்றதை மறந்து உடல்ன்ற உணர்வுக்கு இப்போ இருக்கிற மாதிரி உணர்வுக்கு வந்துடுறாங்க. ஸோ அதனால தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் வந்துடுது. அதனால தான் இதே பூமி நரகமாகிடுது. இப்போ சொர்க்கத்தில் ஒருத்தங்க இறக்குறாங்கன்னா மறுபடியும் இங்கேயே தான் பிறப்பாங்க, மறுஜன்மம் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதே பூமியில் தான் மறுஜன்மம் எடுக்கிறாங்க. ஒன்ஸ் சொர்க்கத்துக்கு வந்துட்டாங்கன்னா இதே பூமி 5000 வருடம் கழிச்சு நரகம் அழியும்போது எங்கேருந்து வந்துச்சோ அந்த உலகத்துக்கு போயிடும். அதுதான் பரந்தாமம் அப்படின்னு சொல்கிறோம். அங்கே தான் கடவுள் இருக்கிறார். அது செம்பொன் நிறமான ஒளி உலகம். ஆத்மாக்களாகிய நாம் எல்லாம் அங்கேருந்து தான் வந்தோம். மீண்டும் உலகம் அழியும்போது அங்கே தான் போவோம். அங்கேயே இருந்துட மாட்டோம். மீண்டும் இந்த பூமி சொர்க்கமாகும்போது இங்கே வருவோம். ஆக்சுவலாக அந்த சொர்க்கத்திற்கான ஞானத்தை கொடுப்பதற்காக தான் கடைசி 100 வருடம் இறைவன் வரார். அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. அந்த ஞானத்தின் ஆதாரத்தில் தான் நம்ம எல்லா வீடியோவுமே போடுறோம், குரான், பைபிள் உட்பட. ஸோ இப்போ இறைவன் கொடுக்குற ஞானம்னா, ஆத்மான்னு ஒன்று வந்து பரமாத்மாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. ஆத்மா பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்குது. இறைவன் செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். அவரை தான் அல்லாஹ், பரமபிதா, சிவன் அப்படின்னு சொல்கிறோம். கடவுள் ஒருத்தர் தான். ஸோ அவரை எந்த அளவுக்கு நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்களோ, உங்களை ஆத்மானு உணர்ந்து நினைக்கணும். உடல்ன்றதை மறந்து ஆத்மாவாகிய நான் தான் கண் வழியாக பார்க்குறேன், வாய் வழியாக பேசுகிறேன், அனைத்து காரியங்களையும் செஞ்சிட்ருக்கிறேன். அப்போ ஆத்மா தானே நான். இந்த உடலில் இருந்து ஆத்மா போயிடுச்சுன்னா இந்த உடம்பு எதுவும் பண்ணாது. ஆனால் இதே உடம்பு ஆத்மா வேறு ஒரு உடம்பு எடுக்கும். ஸோ இப்படி ஒவ்வொரு உடலாக எடுக்குது. ஆனால் மனித உடல் தான் எடுப்போம், ஆணாக பெண்ணாக மாறி மாறி பிறப்போம் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். இவை இதே பூமியில் தான் மறுஜன்மம் எடுக்கிறாங்க. சொர்க்கத்தில் இறக்குறாங்க அப்படின்னா அங்கேயும் இறப்பாங்க. 180 வருடம் இருப்பாங்க, ஆரோக்கியமாக இருப்பாங்க. மற்றபடி மரணம் உண்டு, இன்னொரு ஜென்மம் எடுப்பாங்க. ஸோ இப்படி முதல் 2500 வருடத்தில் எப்போ இறந்தாலும் சொர்க்கத்திலே தான் பிறப்பாங்க. அடுத்த 2500 வருடத்தில் எப்போ இறந்தாலும் நரகத்திலே தான் பிறப்பாங்க. ஏன்னா மொத்தத்தில் இதே பூமியில் தான் பிறக்கிறாங்க. சொர்க்கமாக இருக்கும்போது அங்கே மறுஜென்மம், நரகமான பிறகு இங்கே தான் மறுஜென்மம் எடுத்தாகணும். எல்லோருமே மறுஜென்மத்தில் வந்தே ஆகணும். ஸோ இப்போ இறுதியில் ஞானத்தை கேட்டு ஃபுல் ஆத்மான்ற உணர்வில் வந்துட்டாங்க, உடல்ன்ற உணர்வே இல்லை அப்படின்னா அவங்க தான் சொர்க்கத்தில் பிறவி எடுப்பாங்க. ஸோ அப்படி ஃபுல் ஆத்ம உணர்வில் இருக்கிறவங்களுக்கு காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எதுவுமே இருக்காது. சொர்க்கத்தில் அது இருக்காது. அதனால தான் ஆத்ம உணர்வுடையவராக கடவுள் நம்மளை மாற்றுறார். எப்போ? இறுதியில். ஸோ உலகம் அழியும் வரை எந்த ஆத்மாவும் மேலே போக முடியாது. ஸோ உலகம் அழியும் போது தான் எல்லா ஆத்மாவும் மேலே போகும். அது வரைக்கும் இங்கேயே தான் பிறக்கும், அல்லது உடல் கிடைக்கலன்னா பேயா அலையும். ஸோ நம்ம ஆல்ரெடி எங்கே இருக்கிறோம்? நரகத்தில் தான் இருக்கிறோம். அப்போ நம்ம மறுஜென்மம் எங்கே இருக்கும்? இதே நரகத்தில் தான் எடுப்போம். பேயா அலைஞ்சாலும் இதே பூமியில் தான் பேயா அலைவோம். ஸோ இப்போ சொல்கிறாங்களே இறந்தால் சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னு. ஆனால் சொர்க்கத்தில் இறந்தால் சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி சொர்க்கத்தில் தானே இருக்கிறாங்க. அப்படின்னு அர்த்தம், இறந்தாலும் மீண்டும் அங்கேயே தான் பிறப்பாங்க. ஆனால் இங்கே தான் நம்ம புத்தி கல் புத்தி ஆயிடுச்சு. அதனால் சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்கிறோம், ஆனால் நம்ம இருக்கிறது நரகம்னு தெரியல. திரும்புகிற பக்கமெல்லாம் ரேப்பு, போராட்டம், நிம்மதி இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, பலவிதமான ஏமாற்றம், இவ்வளவும் நடந்தும் இது நரகம் அப்படின்னு உணராமல்
இதை விட மோசமான துக்கம் நிரம்பிய உலகம் வேறு எங்கேயோ இருக்குது அப்படின்னு நாம் நினச்சிட்ருக்குறோம். இந்த அறியாமையை எங்கே போய் சொல்கிறது? ஸோ இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் அழகாக தெளிவாக சொல்லுவாங்க. முதல்ல சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் முடிஞ்சு மீண்டும் சத்தியுகம்னுவாங்க. என்ன வருடம் மட்டும் லட்சக்கணக்கான வருடம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் கடவுள் சொல்கிறார் வெறும் 5000 வருடம் தான். ஸோ அப்போ அவங்க சொல்கிறது என்னென்னா, இந்து மதத்தில் சத்தியுகத்தில் ரொம்ப ரொம்ப உயர்ந்த தெய்வீக குணம் நிரம்பியவர்கள் இருப்பாங்க. கலியுகத்தில் இருக்கிறதுல கீழான குணமுடையவர்கள் இருப்பாங்க. கலியுகம் தான் நடக்குதுன்னு எல்லோருக்குமே தெரியும். ரொம்ப மோசமான விஷயம்லாம் நடக்கும்போது களி முத்திடுச்சு, உலகம் அழிய போகுது அப்படிலாம் எல்லாருமே பரவலாகவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ மறுபடியும் சொர்க்கம் வருது, அதாவது சத்தியுகம் வருதுன்னுவாங்க. சொர்க்கம்னு அவங்களுக்கு தெரியாது. இப்போ சத்தியுகத்தில் உயர்ந்தவர்கள் இருப்பாங்க. அப்போ உயர்ந்தவர்கள் இருக்கிறாங்கன்னா அது சொர்க்கம் தானே, தாழ்ந்தவர்கள் இருக்கிறாங்கன்னா அது நரகம் தானே. அது கூட மனிதர்களுக்கு தெரியல. ஸோ இறைவன் கொடுக்குற ஞானத்தின் ஒரு துளி தான் நம்ம போடுற எல்லா வீடியோவும். குறிப்பாக அது இந்த வீடியோ பார்த்திங்கன்னா 27 முரளி, அதாவது இன்றைய தேதி முரளி 27 மே 2025 முரளியில் இறைவன் வெளிப்படுத்திய ரகசியத்தை நாம் இந்த வீடியோவில் வெளிப்படுத்தியிருக்கிறோம். நிறைய ரகசியம் அதில் இருக்கும். ஸோ அப்போ இறைவனுடைய நேரடி ஞானத்தை கேட்கும்போது எவ்வளோ ரகசியம் இருக்கும். அந்த ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது. யூடியூப் வெப்சைட்ஸ்லையும் இருக்குது. அதோடய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். கமெண்ட்லேயும் முதல் கமெண்ட்டில் பின் பண்ணுறோம், அவசியம் பாருங்கள். ஸோ நம்ம போடுற வீடியோ நிறைய சேனலில் போடுறோம். பைபிள், குரான் எல்லாமே இறைவனுடைய ஞானம் தான் இருக்கும். அது எதுவுமே ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு மட்டுமானதாக இருக்காது. அந்த மதத்தில் உள்ள விஷயத்தை எடுத்து பேசினா கூட அனைவருக்கும் பொதுவான விஷயம்தான் இருக்கும். ஸோ அதை மிஸ் பண்ணாதீங்க. கமெண்ட்டில் அந்த வீடியோக்கள், அதாவது அன்னன்னைக்கு என்னென்ன வீடியோ போடுறோமோ அது எல்லாமே கமெண்ட்டில் போடுறோம். அதை அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.